வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, படிப்போ வேலையோ வேறு ஏதாவது டார்கெட்டோ உங்கள் தொழில் எல்லாவற்றிலும் நீங்கள் நினச்சது கைகூடும். அதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்வீங்க. கண்டிப்பாக இந்த தைத்திருநாளில் அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு தொடங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம ஜீவா டுடேயும் தொடங்கி கிட்டத்தட்ட 2022 ஜனவரி 1. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கும் 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஜனவரி 1 நம்ம ஆங்கில புத்தாண்டில் தொடங்கினோம். எனக்கே ஒரு மலைப்பாக இருக்குது. ஜீவா டுடேன்னு தொடங்கி, ஜீவா சினிமா தொடங்கி, ஜீவா ஹிஸ்ட்ரி தொடங்கி 3 சேனல்லையும் நம்ம தொடர்ச்சியாக நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலை பொறுத்தவரையும் நான் மட்டும்தான், வேறு நெறியாளர்கள் வேறு ஆட்கள் இல்லை. இருந்தாலும் நான் தனி முயற்சியாக என்னுடைய அரசியல் பார்வை, என்னுடைய செய்தியாளர் அனுபவம் இதை தொகுத்து உங்களுக்கு தரேன். அதை வச்சு என்னுடைய சினிமா ரசிப்புத்தன்மை, சினிமா குறித்த திறனாய்வு, ஹிஸ்ட்ரி சேனல் ஆரம்பித்து அதுக்கும் நீங்கள் ஆதரவு தர்றீங்க. ஸோ நம்ம 3 சேனலுக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தருவீங்க. நீங்கள் இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. இது இந்த தமிழர் திருநாளில் சொல்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நமக்கான உறவுங்கிறது இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த உறவு பாலங்கிறது இன்னும் வலிமையாகிட்டே இருக்கும், வலிமையாகி கொண்டு தான் இருக்குது. ஸோ நம்முடைய ஜீவா டுடே, ஜீவா சினிமா, ஜீவா ஹிஸ்ட்ரி 3 ஊடகத்திற்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வரீங்க. நம்முடைய உறவுங்கிறது இன்னும் வலுவாகி நம்ம உறவு பெரிய லெவலில் அடுத்த கட்டத்தை நோக்கி போக போகுது. அதுக்கு தொடக்கமாக அந்த தைத்திருநாள் இருக்கட்டும்னு நான் சொல்லிக்கிறேன். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்துக்கிறேன். நம்முடைய இந்திய பிரதமர் மோடி பொங்கல் கொண்டாடுறாரு. இதில் என்னங்க இருக்குது? திமுக கொண்டாடுது, அதிமுக கொண்டாடுது, நேற்று தொடங்கின நடிகர் கட்சி, இவங்க எல்லாருமே பொங்கல் விழா கட்சி சார்பாக நடத்துவாங்க. ஒரு நாட்டையே ஆளக்கூடியவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழர் திருநாள்னு அவர் சொல்லுவாரா என்னன்னு தெரியல. அந்த கான்செப்ட் எடுத்துக்கு வராங்களான்னு தெரில. பொங்கல்னு சொல்கிறாங்களா இல்லை சங்கராந்தியா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா, அப்படி சொல்கிறாங்களான்னு தெரில. சரி, எப்படியோ நம்ம கொண்டாடுற ஒரு பண்டிகையை நம்ம பிரதமர் கொண்டாடுறாரு, மகிழ்ச்சி தானேன்னா கண்டிப்பாக மகிழ்ச்சி தான், வரட்டும், கொண்டாடட்டும். ஒரு வட இந்திய எப்போவுமே ஒரு வட இந்திய ஆதிக்க மனநிலையில் இருக்கிறவங்க நம்ம தென்னிந்தியாவுக்கு வராங்க, தமிழர் பண்டிகையை கொண்டாடுறாங்க. என்னதான் எலெக்ஷன் கணக்கு, தேர்தல் கணக்காக இருந்தாலும் இதெல்லாம் நம்ம அங்கீகரிக்கணும்னா ஓகே, இது ஃபார்மாலிட்டியாக நடக்கிறது தான். காங்கிரஸும் கொண்டாடும், பாஜக கொண்டாடும், கம்யூனிஸ்ட் கொண்டாடும். எல்லாருமே அந்தந்த மாநிலத்துக்கு வந்தால் அந்த மாநிலத்தின் பண்டிகை, அந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்வார்கள், கொண்டாடுவார்கள். சரி, ஓகே. இதில் நம்ம எந்த குறையும் கண்டுபிடிக்க போகிறதில்ல. மோடி செய்கிறார், இது ஒரு இந்துத்துவ பொங்கல் அப்படிலாம் நம்ம சொல்ல போகிறதில்ல. பொங்கல்ங்கிறது இனிமையான விஷயம், இது இனிமையான நாள், எல்லாரும் நல்லா இருக்கணும். சரி, இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, அந்த சிவகார்த்தியன், ஜெயம் ரவி, அந்த பராசக்தி டீமே எல்முருகன் வீட்டில் கலந்துக்கிறாங்க. மோடி அவர்களோட சேர்ந்து பராசக்தி பொங்கல் கொண்டாடுறாங்க. என்னது? மோடியோட சேர்ந்து என்ன பொங்கல் கொண்டாடுறாங்க? பராசக்தி பொங்கல் கொண்டாடுறாங்க. இங்கே தான் அரசியல் இருக்குது. இதைத்தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு பக்கம் அப்பாவி மக்களை, அப்பாவி ரசிகர்களை விஜய் வெர்சஸ் சிவகார்த்தியன்னு சண்டை போட விட்டுக்கிறது, விர்ச்சுவல் வேரியஸ் சிவகார்த்தியன்ட்டு. அவங்க சிவகார்த்தியனுடைய குடும்பத்தை பற்றிலாம் கேவலமாக எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். அப்புறம் இன்னொரு பக்கம் பாஜகவினர் பராசக்தி திமுக காங்கிரஸ் சண்டையை சொல்கிற படம், பராசக்தி இது தப்பான படம், பராசக்திங்கிற பேரில் ஆங்கிலம் இருக்கிறது, பராசக்திங்கிறது தமிழ் வார்த்தையா அப்படின்ட்டு ஏதோ இவங்க தமிழ் ஆர்வலர்கள் மாதிரி, இவங்க எல்லாம் இந்தி எதிர்ப்பு சிந்தனையாளர்கள் மாதிரி பாண்டே உட்பட எல்லா வலதுசாரிகளும் பராசக்தி படத்தை விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன்னா இது 1965 இந்தி எதிர்ப்பு அரசியலை, அந்த போராட்டத்தை, அந்த மாணவர்களுடைய கள செயற்பாட்டினால் என்ன அதிர்வை இந்த இந்திய துணைக்கண்டம் சந்தித்தது, இந்திய ஒன்றியம் எதிர்கொண்டது அப்படிங்கிற அரசியலை பேசுது. அப்படின்னோடனே சனாதனிகள், வலதுசாரிகள் எல்லோரும் அப்படி கடந்து குதிக்கிறாங்க. பராசக்தி தப்பான படம், பராசக்தி இஷ்டத்துக்கு எடுத்துட்டாங்க, பராசக்தி இயக்குனர் தமிழரா, பராசக்தியில் நடித்த சிவகார்த்தியன் தமிழரா, இந்த ஆராய்ச்சியில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சரியான அரசியலை சொல்கிறாங்களா அப்படின்னு. ஆனால் அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அப்படி சத்தம் இல்லாமல் போய் கலந்துக்கிட்டாங்க பாருங்கள். மோடியோட இதில் அவங்க எல்லோரும் கலந்துக்க போகிறாங்க, ஜெயம் ரவி, சிவகார்த்தியன். இப்போ அவங்க கலந்துக்கிறதுல எந்த தடையும் கிடையாது, அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை, மனத்தடையும் கிடையாது, அரசியல் ரீதியான தடையும் கிடையாது. ஏன்னா சிவகார்த்தியனுக்கோ ஜெயம் ரவிக்கோ எந்த அரசியலும் தெரியாது, எந்த அரசியலும் கிடையாது. இது மட்டும்தான் அரசியல். படம் ஹிட் ஆகணும், அதுக்கு அமரன் மாதிரி காஷ்மீர் மக்களை தீவிரவாதின்னு சொல்கிற மாதிரியான ஒரு படம் வந்தாலும் நடிப்பாங்க, மணிப்பூர் மக்களை தீவிரவாதின்னு சொல்கிற படம் நடித்தாலும் நடிப்பாங்க. மோடி தான் மிகச்சரி, அவர் ஆட்சியில் தான் முஸ்லீம் தீவிரவாதத்தை ஒடிச்சு நொறுக்குவார், பாரத் மாதா கி ஜேன்னா சிவகார்த்தியன் உடனே சொல்லுவார் பாரத் மாதா கி ஜேன்னு.
பணம் மட்டும்தாங்க நடிகர்களுக்கு முக்கியம். டக்குன்னு இங்கிட்டு மாநில அரசு மாநில கவர்மெண்ட் எல்லாம் கூப்பிட்டு வெரி குட் இப்படி ஒன்று பண்ணுங்க, நம்ம இந்திய எதிர்ப்பு, திராவிட உணர்வு, தமிழ் தேசிய உணர்வு, தமிழர் அரசியல், அன்னைக்கு அண்ணா கலைஞர் பேசிய தமிழர் அரசியல், அந்த விழிப்புணர்வு, பெரியாருடைய பூமி இது, இங்கெல்லாம் சனாதனம் அந்த இந்தி திணிப்பெல்லாம் சாத்தியம் இல்லை, சூப்பராக அந்த திராவிட உணர்வுடன் நடிங்க, அறிஞர் அண்ணா கொடுத்த பேனான ஒரு டயலாக் வேற அப்படின்னா அதுக்கும் நடிப்பார் சிவகார்த்திகேயன். இந்த நடிகர்களுக்கு உளப்பூர்வமான எந்த அரசியலும் உணர்வும் கிடையாது, தமிழ் உணர்வும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது, இந்துத்துவ உணர்வும் கிடையாது. அவங்களுக்கு எல்லாருமே மார்க்கெட், இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், பிஜேபி, காங்கிரஸ் எல்லாருமே என் படத்துக்கு வரணும், எனக்கு சம்பாதிக்கணும், எனக்கு மார்க்கெட் ஏறணும். இதை தவிர்த்து விஜயா இருக்கட்டும், இந்த சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், யாருக்கும் எந்த எண்ணமும் கிடையாது. நான் விஜய் மாதிரி தான் சிவகார்த்திகேயனையும் பார்க்குறேன். விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வெளிப்படையாக பிஜேபி ஆளாக இருக்கிறாருங்கிறத நான் எல்லா விவாதங்களையும் முன்வைக்கிறேன். சிவகார்த்திகேயன் ஒன்று திராவிட இயக்க போராளி கிடையாது. நான் அதை தான் பலமுறை சொல்லியிருக்கேன். சிவகார்த்திகேயன் இந்த பராசக்தி இசை வெளியீட்டு விழா இதில் அவர் பேசின பேச்சுக்களை பார்த்தீங்கனாலே அவர் எவ்வளோ பெரிய சந்தர்ப்பவாதின்னு தெரியும். என்னைய அமரனில் நடித்தப்போ அவங்க ஆளுன்னு சொன்னாங்க, இப்போ இந்த நடிச்சிருக்கேன் இந்த ஆளுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிற, அப்படி தான் சொல்கிறாரு. ஆமாங்க, நானும் இந்திய எதிர்ப்பாளர் தாங்க, நான் ஒரு தமிழங்க, தமிழ் உணர்வாளருங்க, நம்ம பாட்டை முப்பாட்டெல்லாம் இந்திய எதிர்த்து உயிர் விட்டான்ல, அந்த படத்தில் நடிக்கிறேன் பாரு. டெல்லி அன்னைக்கா இருந்தாலும் இன்னைக்கா இருந்தாலும் டெல்லி இந்திய திணிச்சா தமிழர்கள் திரள்வோம் அந்த அந்த உணர்வோட நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு ஒரு டைலாக் பேச சொல்லுங்க. இப்படி ஒரு டைலாக் சொன்னாலே ஓடிடுவார் சிவகார்த்திகேயன். சார் மோடிஜிக்கு எதுவும் கோச்சுக்குவாரா சார், ஸ்டேட் கவர்மெண்ட் கோச்சுக்குமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கோச்சுக்குமா, இப்படி அதிகார வர்க்கத்துக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் அடிபணிந்து போபவர்கள் தான் இந்த சினிமா நடிகர்கள். கோடிக்கணக்கில் இருக்கு சார், அடிபணிஞ்சு மட்டும்தான் சார் நீங்க போகணும். இவங்கெல்லாம் ஏன் சொல்கிறேன், நான் இன்னொரு இப்போ விஜய் கட்சி இந்த எலெக்ஷனோட முடிஞ்சிடும், இல்லைன்னா இன்னொரு 2 எலெக்ஷன் தான், கமலஹாசன் கட்சி ஒரு 2 எலெக்ஷனோட முடிஞ்சில்ல, அவ்வளோதான். 2 எலெக்ஷன் ஒரு எலெக்ஷன் வரையும் பார்த்துட்டு காமெடி ஆயிடுவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணிடுவாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு சீட்டு வாங்கிட்டு இல்லாட்டி திருப்பி நான் திரைக்கு போகிறேன்னு போயிடுவாங்க. சினிமா நடிகர்கள் அரசியலுங்கிறது அவ்வளோதான், நீடிச்சுலாம் நிற்க மாட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லா நடிகர்களும் என்ன ஆனாங்கன்னு. ஸோ அடுத்து இந்த விஜய் சீசன் முடிஞ்சோடனே சிவகார்த்திகேயனுக்கு ஒரு 52-54 வயசு ஆகும். டக்குன்னு உடனே சிவகார்த்திகேயனுக்கும் இந்த குழந்தைங்க மார்க்கெட் இருக்குது, அதுக்கு அப்போ 18-19 வயசு ஆயிருக்கும், இப்போ 7-8 வயசு இருந்து உடனே இதை நம்ம ஏன் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி காமெடி பீஸுகள் வருங்க, சிவகார்த்திகேயன் மாதிரி காமெடி பீஸுகள் வரும். அப்போ சிவகார்த்திகேயன் நாட்டை திருத்தட்டுமே, அவர் தான் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்கிறாருன்னு அப்பயும் அறவை காடுகளுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த விஜய், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, எந்த நடிகர் வந்தாலும், நான் சொன்ன நடிகர் மட்டும் சொல்லாத நடிகர் பேரையும் எடுத்துக்கோங்க, இந்த நடிகர்கள் யாருமே இந்த நாட்டை திருத்துறேன்னு வந்தால் தயவுசெய்து சந்தேகப்படுங்க. அவங்க மோடி வீட்டுக்கும் போவாங்க, ஸ்டாலின் வீட்டுக்கும் போவாங்க, திருமாவளவனை பார்த்தாலும் வணக்கம் வைப்பாங்க, ராமதாஸை பார்த்தாலும் வணக்கம் வைப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்தாலும் இது பண்ணிக்குவாங்க, விவசாய தோழன்னு சொல்லிக்குவாங்க, கார்பரேட் முதலாளி கூட்டு 4 ப்ராஜெக்ட்னா கார்பரேட் காலில் விழுந்து கிடப்பாங்க. இவங்களுக்கு இசமும் கிடையாது, தத்துவம் கிடையாது, எந்த சார்பும் கிடையாது. யார் அதிகாரத்தில் இப்போ மோடி அதிகாரம்னா மோடி எதிர்த்து ஒரு வாரத்தை சிவகார்த்திகேயன் பேச மாட்டார். தமிழர் பண்டிகை இன்னைக்கு தமிழர் திருவிழா பொங்கல் இருக்கிறாரு, தமிழனுக்கான நிதியை தரமாட்டேங்கிறாங்க, தமிழ் பிள்ளைங்க படிக்கிறதுக்கான கல்வி நிதியை தரமாட்டேங்குது இந்த ஒன்றிய அரசு, இந்திய இப்போ வரையும் திணிச்சுக்கிட்டு இருக்கு, சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி ஒதுக்கிட்டு தமிழுக்கு நிதியே தராமல் இருக்கு. 1965 இருந்ததோட மோசமான நிலைமையில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். தமிழ் மொழியை அழிப்ப, தமிழ் நாட்டை அழிக்க தேர்தலே இல்லாத ஒரு சூழலை கொண்டு வரக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. ஆனா இந்த பராசக்தியில என் பாட்டை வருவான்டா உன்னை எதிர்க்கன்னு கிளைமேக்ஸ்ல சிவகார்த்திகேயன் டயலாக் பேசுறாரு. அப்படி ட்ரெயின் பெட்டியில் இப்படி வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு என்ன சொல்றாரு பராசக்தியில சிவகார்த்திகேயன், என் பாட்டை வருவான், நீ ஜெயம் ரவி சொல்றாரு நாங்க இந்தியை திணிக்க வேறு வேறு வடிவில் வருவோங்கிறாரு. என்ன அர்த்தம்? மொராஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, மன்மோகன் சிங், மோடி, நாங்க எல்லாருமே தமிழர்களுக்கு எதிரானவங்க, இந்தியை திணிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிவகார்த்திகேயன் என்ன சொல்றாரு, அப்ப என் பாட்டை போராடுவாண்டா அப்படிங்கிறாரு. அந்த செலியன்கிற கேரக்டர், அந்த செலியனுடைய பேர வயசு தானே இப்ப உள்ள சிவகார்த்திகேயன். 65 செலியன், இன்னைக்கு 2025 இந்த சிவகார்த்திகேயன் செலியனுடைய பேரனாவா இருக்காரு. இந்தியை திணிக்கின்ற, இந்துத்துவத்தை திணிக்கின்ற, காங்கிரஸை விட பல மடங்கு தமிழர் விரோத அரசியலை செய்கின்ற இந்த மோடிட்ட போய் ஹாப்பி பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்காரா? இவ்வளவுதான் சிவகார்த்திகேயன். இப்ப நான் பேசுற அரசியல் கூட அவருக்கு ஒன்றும் புரியாது. இது நம்ம இருக்கு, மோடிஜி அங்கிள் கூட்டா போதானே வேணும். விஜயோட இன்னொரு வெர்ஷன் தான் சிவகார்த்திகேயன், புரியுதுங்களா? பராசக்தி விழாவிலே ஒரு வார்த்தை திராவிட இயக்கத்தின் சாதனை, திமுகன்னு கூட வேணாம், திராவிட இயக்கத்தின் சாதனைங்கிற பேர் வந்துச்சா? வராது. தெரியும் நீ அடுத்தடுத்து படம் நடிக்கணும்னு, திராவிட இயக்கத்தின் சாதனைங்கிற வார்த்தை வராது. பெரியார், அண்ணாங்கிற பேரை கூட சிவகார்த்திகேயன் பயன்படுத்தல. இவர் ஒரு இந்திய எதிர்ப்பு படத்தில் நடிச்சிட்டாராம். நான் திருப்பி சொல்றேன், இந்த நடிக்கின்ற நடிகர்களை வைத்துக்கொண்டு அவங்களை நிஜத்தில் ஹீரோக்களாக பார்க்காதீங்க. பராசக்திங்கிறது அவருக்கு ஒரு படம், அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு நடிச்சிருக்காரு. அடுத்து பாரதிய ஜனதா ஒரு முஸ்லீம் எதிர்ப்பு படத்தில் நடிக்க சொன்னாலும் நடிப்பார். பேன் இண்டியா படங்க வேற லெவலில் நீங்கள் போக போறீங்கன்னா நடிப்பார். விஜய் சேதுபதிக்கு கூட ஒரு படம் பேன் இண்டியா படம் வாய்ப்பு போச்சு, டென்ஷன் ஆகி ஆளை விடுங்கடா சாமின்னு போனார்.
ஒரு பேன் இண்டியா படம் வேறு லெவலில் கிடைக்க வேண்டிய படம், இந்த கிரிக்கெட் வீரரை பற்றிய படம். இவங்க எல்லாருக்குமே பேன் இண்டியா போய் பணம் சம்பாதிக்கணுங்கிறது தான் நோக்கம். தமிழ் உணர்வும் கிடையாது, தமிழ் எதிர்ப்பாளர்கள்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா தமிழை வச்சு தானே பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க தமிழ் எதிர்ப்பாளர்கள், சமூக நீதி எதிர்ப்பாளர்கள்னு நான் பெரிய எதிர்த்தளத்தில் நிறுத்தலை. ஆனால் இவங்க நம்ம ஆட்களோ நம்ம மக்களுக்கான அரசியலோ கிடையாது. சினிமாக்காரங்களில் எம்ஆர் ராதா, என்எஸ் கிருஷ்ணன் மாதிரி ரொம்ப அரிதானவர்கள் தான் மக்களுக்காண்டி நிற்பாங்க. இந்த சினிமாக்காரங்கிற பிம்பத்தை தாண்டி அரசியல் பேசியவர்கள் மக்களுக்காக நின்றவர்கள்னு ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். அதிகார வர்க்கத்தை பகைச்சிக்கிட்டு நின்றவங்கன்னு கொஞ்சம் பேர் தான் சொல்லுவேன். இன்னும் நீங்கள் சில பேர் விடுபட்டு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சு 2 பேர் மட்டும் சொல்கிறேன். அதனால் இந்த சிவகார்த்தியனால ஏதோ பெரிய பராசக்தி ஹீரோங்கிற மாதிரிலாம் நீங்கள் புகழாதீங்க. மோடி கூப்பிட்டா போவார், நாளைக்கு ஸ்டாலின் கூப்பிட்டா வருவார், யார் கூப்பிட்டாலும் போகக்கூடியவங்க தான். இவங்களுக்குன்னு அரசியல் கிடையாது. பராசக்திங்க மாதிரி ஒரு இந்திய எதிர்ப்பு படம், டெல்லி அரசியலை விமர்சித்து எடுத்துருக்குறோம். என் பாட்டை வருவான்டா இந்திய எதிர்க்குன்னு டயலாக் விட்டுருக்கோமே, இன்னைக்கு போய் பாட்டை வந்து மோடி கிட்ட போய் சரணடைஞ்சு நிற்கிறதுக்கு தான் அந்த பேரனா. செலியன் என்ன டயலாக் சொன்னான் கிளைமேக்ஸில், என் பேரை வருவான்டான்னு. ஆனால் இந்த பேரன் போய் பக்தவச்சலத்தோட 100 மடங்கு பக்தவச்சலம் மோடி, லால் பகதூர் சாஸ்திரியோட 100 மடங்கு லால் பகதூர் சாஸ்திரி இந்த மோடி இந்தியை திணிக்கிறதுல அவர்கிட்ட போய் இப்போ படிஞ்சு நிற்கிறாங்க. இவ்வளவுதான். நீங்கள் கேட்கலாம், சும்மா ஜஸ்ட்டு விழாக்கு போகிறது தானே. ஜஸ்ட்டு தான் அவங்க எல்லாருமே. நான் சொல்கிறேன், சிவகார்த்தினே ஒரு ஜஸ்ட்டு தான், அவ்வளவுதான். சும்மா இவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. நான் ஜீவாட்டோடைய மூலமாக தொடர்ந்து சொல்கிறேன். ஆனால் தான் நிறைய சினிமா ரசிகர்கள் என்னை திட்டுவீங்க. நான் எல்லா நடிகர்களுக்கும் சேர்த்து தான் சொல்லுவேன். பல பேர் நீங்கள் ரஜினியை திட்டுவீங்களா, கமலை திட்டுவீங்களா? ஐயா, நான் எல்லா நடிகரையும் சேர்த்து சொல்லுவேன். நான் ரசிப்பேன், ரஜினிகாந்தை ரசிப்பேன், எம்ஜிஆர், சிவாஜி எல்லாரையும் ரசிப்பேன். அஜித் படம், சூர்யா படம், விக்ரம் படம், தனுஷ் படம். பட் அவங்கள அந்த சினிமாவை தாண்டி நீங்கள் ஒரு கும்பை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கிளிச்சு எறிஞ்சிருவேன். தனுஷும் அப்படி தான், அந்த ருத்ராட்ச மாலை போட்டுக்கிட்டு எதெல்லாம் மக்களுடைய மூட நம்பிக்கையோ முட்டாள்தனமோ செல்லிங் பாயிண்ட்டோ அதை மட்டும் தான் இவங்க செய்வாங்க. மக்களை எதிர்த்து கேள்வி கேட்கறது, மக்களை திருத்த வைக்கிற எதையுமே இந்த சிவகார்த்தியன் போன்ற நடிகர்லாம் செய்ய மாட்டாங்க. மக்கள்கிட்ட எது செல்லுபடி ஆகுமோ அதை சொல்லி ஏமாத்துறது. கடவுள் நம்பிக்கை, பக்தி, ஜோசியம், இந்த மூட நம்பிக்கையான விஷயங்கள் இதெல்லாம் பாருங்க. சிவகார்த்தியன் பாருங்களேன், ஒரு திராவிட இயக்க உணர்வுல படம் அடிச்சிட்டாரா, இனி கோயிலாக போவார் பாருங்க. குடும்பத்தோடு போய் கோயிலாக போய் எல்லா ஐயருக்கும் பணம் கொடுத்து யாகம் வளர்த்து, நான் வந்து என்னை எதுவும் திராவிட இயக்கத்தாலாம் நினச்சிடாதீங்கன்னு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வேணும்னே ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் வெளியிடுவாங்க. ஏன்னா சைன் காமிச்சிக்கிறாங்க. நயன்தாராவும் அப்படி தான், நாங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் திருப்பதி கோயிலுக்கு போகிறவங்க, இந்த கோயிலுக்கு போகிறவங்க, ஐயருக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோன்னு இதையெல்லாம் காமிச்சிக்கிட்டே இருக்கிறவங்க. ஸோ அமரன் படமும் பராசக்தி ரெண்டுமே சிவகார்த்தியனுக்கு ஒன்று தான். அந்த படத்தை பற்றி ஒன்று சொன்னாருங்க, தாய் நாட்டிற்காக அமரன், தாய்மொழிக்காக பராசக்தி. அப்பா, அப்போ பராசக்தியை பற்றி உங்களுடைய புரிதல் அவ்வளோதான். அமரன் படம் மாதிரி தான் பராசக்தியை பார்க்குறீங்க. ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு அரசியலை பேசிய பராசக்தி படமும் காஷ்மீர் தேசிய அரசியல் குறித்து புரிதலே இல்லாமல் எடுத்த அமரன் படமும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குது. இவ்வளோதான் சிவகார்த்தியன். புரிதுங்களா? சினிமாவை தாண்டி அவங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. பணம் வேற ஏகப்பட்டது வந்துருச்சுங்க. மோடியெல்லாம் பகிச்சிக்க முடியாதுங்க. அவங்க நாளைக்கு மோடி சொல்லி ஒரு கட்சி வேணால் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு தான் அந்த சினிமா நடிகர்கள் 10 வருஷம் நான் எப்போவுமே முன்கூட்டியே வரதை எச்சரித்து கொண்டே இருப்பேன். விஜயை பற்றியாக இருந்தோம், பல்வேறு செய்திகளை நான் முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் வரும்னு. அதே மாதிரி சிவகார்த்தியனுக்கு இன்றைக்கே சொல்கிறேன், சிவகார்த்தியன் மாதிரி ஆட்களை கண்டிப்பாக டெல்லி பயன்படுத்தி கொள்ளும். இன்றைக்கி விஜய் தான், நாளைக்கு சிவகார்த்தியன். ஏன்னா குழந்தைங்க, பெண்கள் அதிகமாக இருக்கிற ரசிகர்களை தான் எப்பவுமே அது டார்கெட் பண்ணும் டெல்லி. அந்த வகையில் இவரையும் அவங்க பயன்படுத்துவாங்க. இவர் ஒன்றும் பெரிய எதிர்ப்பாளர் கிடையாது. விஜய் எப்படி பொலிட்டிக்கலாக ஒரு மசாலா படத்தில் நடித்து பெண்களை இழிவுபடுத்துகிற படமாக நடித்தாரோ, சிவகார்த்தியனும் பெண்களை கொச்சைப்படுத்துகிற படத்தில் தான் நடித்தார். ஒரு பகுத்தறிவு சிந்தனை கொண்ட, மாற்று சிந்தனை கொண்ட படத்தில் அவர் நடிக்கவே மாட்டார். ஏன்னா அவருடைய ஆடியன்ஸ் வந்து இவரை மாதிரியே பொலிட்டிக்கல், இவர் மாதிரியே அறிவில்லாத ஆட்கள் தான் அவர் ரசிப்பாங்க. சிந்தனைக்குரியவன் சிவகார்த்தியன் ரசின்னு சொல்ல மாட்டான். ஸ்கூல் பசங்க, அந்த குட்டி பசங்க, லேடிஸு, எனக்கு அரசியலே தெரியாது, எனக்கு அரசியலே பிடிக்காது, லாலிபாப் வேணும், இதுதான் சிவகார்த்தியன் ரசிகர்கள். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் தான் பிஜேபிக்கு வேணும். அவன் தான் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டான். பகுத்தறிவு இருக்காது, சிந்தனை இருக்காது. ஸோ இந்த மாதிரி நபர்களை வைத்து தான் பாஜக காய் நகர்த்தும், டெல்லி காய் நகர்த்தும். இப்போ நாளையே பிஜேபியில் சிவகார்த்தியன் சேர்ந்துருவார்னு சொல்லல, ஆனால் பாஜகவினுடைய விளையாட்டுகளுக்கு இவங்கெல்லாம் பலியாவாங்க, விலை போவாங்க. அவங்களுக்கு தமிழ், மொழி, இனம், தமிழ்நாடு, தேசிய இன சிந்தனை, இந்தி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, சமூக நீதி, இடஒதுக்கீடு, இது எதுவுமே சிவகார்த்தியனுக்கு கிடையாது. ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன், இந்த சினிமாக்காரங்களை கொண்டாடாதீங்க. ஏதோ ஒரு படத்தில் பெரியாருன்னு வசனம் பேசிட்டாரு, இந்திய எதிர்ப்பில் நடிச்சிட்டாருன்னு இவங்களை தூக்கி கொண்டாடாதீங்க. இவங்க எல்லாம் அதிகார வர்க்கம், டெல்லி அதிகார வர்க்கத்தை பார்த்தா அடுத்த நிமிஷம் கதறிக்கிட்டு ஐயா கூப்பிட்டீங்களாமேன்னு. இந்த சந்திரமுகியில் ஒரு சீனில் ரஜினி சொல்லுவார்ல, சொன்னா அப்படிங்குவாப்ல, உடனே டிங்கின்னு வந்து நிற்பாப்ல வடிவேல், அப்படியே சொல்றீங்கன்னு வருவாப்ல. அந்த மாதிரி கேஸுக்கு தான் சிவகார்த்தியன், விஜய்லாம்.
அதனால ஏதோ விஜய் இப்போ பாஜக அடிமையாக இருக்காரு, சிவகார்த்திகேயன் ஏதோ ஒரு இந்திய எதிர்ப்பு படத்தில் நடிச்சிட்டாரு நினைக்கிறேன். ரெண்டுமே அடிமைகள் தான், ரெண்டுமே பாஜகவினுடைய அப்படி ஊன்னு சொன்னால் கேட்கக்கூடிய நபர்கள் தான். ஏன்னா அதை தாண்டி சிந்திக்கின்ற கொள்கை உங்களுக்கு கிடையாது. எல்முருகன் வீட்டில் போய் சக்கரை பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டு பாரத் மாதாக்கு சொல்லக்கூடிய கூட்டம் தான் இந்த சிவகார்த்திகேயன் மாதிரி ஆட்கள் தான். சில பேரை வெளிப்படையாக தெரியுது, சில நடிகர்களை வெளிப்படையாக தெரியலனாலும் அப்பட்டமாக முக்காவாசி நடிகர்கள் டெல்லியுடைய கைப்பாவையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி செட்டப்பு, இந்திய எதிர்ப்பு செட்டப்பு, பெரியார் மண்ணுங்கிற அந்த கோட்பாடை உடைக்கணும்னா அரசியலற்ற ஒரு கூட்டத்தை ரசிகர் கூட்டமாக தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சுருக்கோம். அது விஜய் பின்னாடி, அஜித் பின்னாடி, இந்த நடிகர்கள் பின்னாடி, இந்த சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி இருக்குது. அந்த கூட்டத்தை உள்ளே இழுக்கணும். அவன் தான் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டான். அவன் தான் மொழி மாநில சுயாட்சின்னு தெரியாத கூட்டம். அதனால் அவங்களை வேணும்னா இந்த மாதிரி நடிகர்கள் என்னைக்கும் கைக்குள்ள வச்சுக்குவாங்க. ஸோ மோடியினுடைய பராசக்தி பொங்கலுங்கிறது எனக்கு ஒரு விதத்துலேயும் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா பராசக்தி படத்தில் நடித்தவங்க யாருமே இந்திய எதிர்ப்பாளர்கள் கிடையாது, இந்துத்துவ எதிர்ப்பாளர்கள் கிடையாது, பாஜக எதிர்ப்பாளர்கள் கிடையாது. அந்த படத்தில் நீ அந்த உணர்வோடு நடிச்சிருந்தா இன்றைக்கும் இந்த ஒன்றியம் இந்திய திணிக்குதுன்னு ஒரு வார்த்தையை அந்த மேடையில் பேசியிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நான் பாஜக ஆளு தான், நான் அமரன் படத்துலையும் நடித்தேன், இதுலையும் நடித்தேன்னு அப்படி சமாளிச்சுட்டு தான் சிவகார்த்திகேயன் போகிறாரு. ஸோ ஒரு இடம் கூட திராவிடன், தமிழ் உணர்வு, இந்திய எதிர்ப்புங்கிற வார்த்தையை பேசலை. இது ஒரு சினிமா அவங்களுக்கு, அவ்வளவுதான். ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவாட்டோடைய தொடர்ச்சியாக சொல்லுது, சினிமாவில் இருக்கிற நடிகர்கள் பேசுகிற வசனங்களை கண்டு ஏமாறாதீங்க. அவங்க எல்லாருமே அதிகார வர்க்கத்துக்கு ஒரு நாள் சலிட்டு அடிக்கக்கூடியவங்க, காலில் விழுந்து அப்படியே சரண்டர் ஆகக்கூடிய கேஸுக்கு தான் இந்த சினிமா நடிகர்கள். அதுவும் குழந்தைகளும் பெண்களும் ஒரு நடிகரை அதிகம் விரும்பினாங்கன்னா கண்டிப்பாக டெல்லி குறி வைக்கும். அப்படி குறி வச்சா அவங்கள எதிர்த்து போராடுகின்ற புரட்சியாளராகலாம் சிவகார்த்திகேயன் இருக்க மாட்டார், விஜய் இருக்க மாட்டாருங்கிறது தான் நான் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறேன். நான் ஏதோ ஜனநாயகனை மட்டும் தொடர்ந்து எதிர்க்கிறேன், விமர்சிக்கிறேன்னா ஜனநாயகம் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பராசக்தி எனக்கு தனிப்பட்ட முறையில் கொண்டாடுவதற்கு ஒன்றும் இல்லை. இந்திய எதிர்ப்பு அரசியலை பேசிச்சு, அவ்வளவுதான். மற்றபடி அதில் நடித்த சிவகார்த்திகேயனோ ஜெயம் ரவியோ அந்த கொள்கையாளர்களோ சிந்தனையாளர்களோ கிடையாதுங்கிறத பதிவு செய்யணும். பல நேரங்களில் நான் அந்த என்னுடைய பராசக்தி பேட்டியிலேயே அதை பதிவு செஞ்சேன். ஓவியா அவர்களுடைய நேர்காணல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுலேயே நான் பதிவு செஞ்சேன். என்னுடைய ஜீவா சினிமாதிலேயே லைட்டாக பதிவு செஞ்சேன். நான் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. இன்றைக்கி மோடி கூட்டவனே போய் காலில் விழுந்துருக்குறாங்க. இவங்க இந்திய எதிர்ப்பு லட்சணம், இந்த நடிகர்களுடைய உணர்வுங்கிறது இவ்வளவு தான். படத்தினுடைய கதை நல்லா இருந்தால் கொண்டாடுவோம், திரைக்கதை கொண்டாடுவோம், பேச வரைய கருத்தை கொண்டாடுவோம். அந்த கருத்தை பேசி மேக்கப் போட்டு நடிக்கிற நடிகர்களை கொண்டாடாதீங்க. அவர்களுக்கு நடிக்க மட்டும்தான் தெரியுமே ஒழிய இயல்பில் 1ஆம் நம்பர் கோழைகள், பயந்தாங்கொழிகள் தான் இந்த நடிகர்கள்லாம் அப்படிங்கிறத உணர்த்த தான் இந்த விழிப்புணர்வு காணொலியை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.